சகோதரர்களே, இப்போது நாங்கள் இந்த தாத்து தீன் உள்ள பெண் என்று சொல்றாங்களே நபி அவர்கள், அந்த தீன் உள்ள பெண் என்றால் யார்? நாம் முடித்ததா அல்லது நாங்கள் முடிக்க போறதா அல்லது வேறொரு விடயமா என்பதனை இப்போது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹதீஸின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீன் உள்ள பெண் என்ற மனைவி கடும் தீன் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற இந்த அடையாளம் உங்கள் மனைவியிடத்திலே இருந்தால் நீங்கள் சென்ன விடயம் ஓகே சரி, நான் சென்ன விடயம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்றை வழங்கி என்ற வைப்பு தீன் தான் என்று அவ போடுகின்ற முக்காட்டையும் அவ போடுகின்ற சில விடயங்களையும் பார்த்து முடிவெடுக்க கூடாது. சகோதரர்களே, தீன் உள்ள பெண் ஒன்னாவது அடையாளம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முடிக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் நான் முந்தி சென்ன மூனையும் பார்க்காமல் கடைசியா சென்ன விடயத்தை பார்த்து, அதுவும் இருந்தால் முந்தி சென்ன மூன்றும் இருந்தால் உங்களுக்கு 100 அலா 100ஆக அந்த வாழ்க்கை அமையும். முதல் நீங்கள் பாருங்கள், அந்த தாத்து தீனில ஒன்னாவது அடையாளம், நீங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் அவளுடைய முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்தை பார்க்கும் போது உங்களுடைய மனசிலே கவலையும் கஷ்டங்களும் சிரமங்களும் அப்படியே இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு அந்த பெண் உங்களை வரவேற்பாள். சந்தோஷம் வாரென்றால் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு வாப்பா மருந்தை குமர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பொறுப்பு, என் அமானிதத்தை உங்களிடம் இறக்கி வைக்கின்றேன். பெற்றோர்களாய் ஒவ்வொருவரும் திருமணம் முடிப்பதற்கு முன் இந்த ஹதீஸை படித்து கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, ஏதோ தெரியும் என்று விடாதீர்கள். மகளை அழைத்து, மகளே, நீர் இப்போது வேறொருடைய பொறுப்புக்கு போக போகின்றாய், நீர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமானிதத்தை நீங்களும் கக்கி விடுங்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அவர்கள் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அலங்கரித்து சிரித்த முகத்துடன், நீங்கள் எப்போது வந்தாலும் சிரித்த முகத்துடன் தன்னை அலங்கரித்து வரவேற்கக்கூடிய, சலாம் சொல்லி வரவேற்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். இதுதான் தீனுடைய பெண்ணுடைய ஒன்னாவது அடையாளம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் வரும்போது படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டு அல்லது வேற வேலை செய்து கொண்டு கணக்கில்லாமல் நம்மளை எந்த ஒரு ரெஸ்பெக்டும் தராமல் இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி இஸ்லாம் பேசவே இல்லை. இஸ்லாம் மர்அத்து சாலிஹா என்று சொல்லக்கூடிய பெண் இந்த அமைப்பிலே வளர்க்கப்படுவாள். கணவனுடைய ஹக்கை, பிசினஸ் டென்ஷன், வயலுடைய டென்ஷன், நண்பர்களுடைய டென்ஷன், இது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு எதிர்பார்த்த வண்ணமாக கணவன் வருகின்ற டைம் என்று சொல்லி தட்டினவுடன், சலாம் சொன்னவுடன் ஓடி வந்து கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க என்று அந்த முகத்தை பார்க்கும் போது உள்ளத்தில் இருக்கிற கவலை, கஷ்டம், பிரச்சனை போய்விடும். அதுதான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணுடைய அடையாளம். அவள் கணவன் வருகின்ற நேரத்திலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோபத்துடன் இருக்க மாட்டாள், விகாரமான தோற்றத்துடன் இருக்க மாட்டாள், அசிங்கமான நைட்டிகளையும் ஊத்தியான நைட்டிகளும் போட்டு இருக்க மாட்டாள். அவள் கணவன் வருகின்ற நேரம், அது 50 வருஷம் திருமணம் முடித்தாலும் சரி, 60 வருஷம் திருமணம் முடித்த கணவனாக இருந்தாலும் சரி, மௌத்து வரைக்கும் இவ்வாறு நடக்கின்ற பெண்கள் சாலிகான ஒன்னாவது அடையாளத்தை பெற்ற பெண்கள் என்பதாக இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தி சொல்லுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பேருக்கு இப்படி கிடைத்திருக்கும். நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பீர்கள். கிடைக்காதவர்கள் கவலைப்படுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்துடைய ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு இப்படியான ஒரு பெண்ணை எடுப்பதுதான். ஒரு கணவனுக்குடைய பொறுப்பு அதுதான். எனவே ஒவ்வொருவரும் இப்படியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஏத்தாப்போல் பாப்பமார்கள், பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தர்பியை கொடுத்து வளர்த்திருப்பார்கள். இன்று சில இடங்களே பார்க்கின்றோம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய் சொல்லுகின்றாள், நான் பாப்பாவை வளைச்சு போட்ட மாதிரி நீயும் வளைச்சு போடணும், நாம நம்முடைய கைக்குள் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்படி சில தர்பியத்திலும் சில இடங்களிலே நடப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சகோதரர்களே? தான் எப்படி நம்முடைய பாப்பாவை கொன்றலோட வைத்திருக்கிறனோ, மகளே நீயும் கொன்றலோட வைத்துக்கொள், மாமா மாமியாருக்கு அசரக்கூடாது என்றெல்லாம் பேசுகின்ற உம்மாமார்களும் பாப்பாமார்களும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். கவலையான ஒரு விடயம், மார்க்கத்துக்கு முரணான விடயம். மறுமையில் எவ்வாறு சொல்லுகின்ற பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இது சாதாரண ஒரு விடயம் அல்ல, அல்லாஹ்வினால் ரசூலினால் ஏவப்பட்ட ஒரு விடயம் என்பதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
இதை விரிவாக செல்ல நேரம் இடம் கொடுக்காது அவர்களே. இது உண்மையிலே திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அழைத்து பேச வேண்டிய விடயம், பெண்களையும் அழைத்து பேச வேண்டிய விடயம். கொதுபாவிலே சுருக்கத்தை இப்படி ஒன்று இருக்கு என்பதை உணர வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறோம். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே, இதா அமர், கணவன் ஒரு விடயத்தை ஏவினால், மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விடயத்தை, என் நண்பர்கள் வருகிறார்கள் கொஞ்சம் சமைக்க வேண்டும், அல்லது இந்த பொருளை கொண்டு வாருங்கள், அல்லது இவ்வாறு செய்யுங்கள் அவ்வாறு செய்யுங்கள், என் உடுப்பொன்றை ஐம்பணி வைங்கள், ஏதோ ஒரு நல்ல விடயத்தை ஏவினால், அவங்களுக்கு உத்தரவிட்டால் மனம் உவந்து சந்தோஷமாக சகோதரர்களே அவர்கள் அதை செய்ய வேண்டும். இரண்டாவது ஈமானுடைய அடையாளம். சாப்பாடுக்கு நண்பர்கள் வருகிறார்கள், சொந்தங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கடையில கொண்டு வாங்கல் என்று, அல்லது என்னால் முடியாது என்று முகத்தை சுழிச்சு முகத்தை விகாரமாக்கி சவர்களை ரூமுக்குள் கதவை அடைத்து படுக்கின்ற எத்தனையோ குமர் பிள்ளைகள் இன்று இருக்கிறார்கள். கணவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பது கிடையாது, கணவனுடைய வார்த்தையை மதிப்பது கிடையாது. சகோதரர்களே, பெரியவர்களே, இது சாலிகான பெண்ணுடைய அடையாளத்துக்கு மாற்றமான அடையாளமாகும். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகளே, நீங்கள் திருமணம் முடிக்க போவதாக இருந்தால் உங்களோட கணவருக்கு நீங்கள் இதாத் செய்ய வேண்டும். எந்த பெண் இதாத்தும் தொழுகையும் நோன்பையும் மாத்திரம் செய்து கொண்டாலே அவள் சுவர்க்கவாசி என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். ஐயுமா இம்ராத்தின் இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அத்தஅத் ஸௌஜஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுது கொண்டு நோன்பை பிடித்து கணவனுக்கு கட்டுப்பட விடயத்திலே ரொம்ப இதாத்தா இருந்தால் போதும், நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் மாத்திரமா? அப்படியான சொர்க்கம் அல்ல. 8 கதவுகளும் சொர்க்கத்திலே திறக்கப்பட்டு 8 கதவுகளின் ஊடாக வாங்க வாங்க எங்கட சொர்க்கத்துக்கு வாங்கல, எங்கட சொர்க்கத்துக்கு வாங்கல என்று அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஏன்னா இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி பெண்மணிக்கு, கணவனை குறை சொன்ன பெண்மணிக்கு சொன்னார்கள், பெண்ணே, உன் கணவனை பற்றி நீ பேசுகின்றாய் என்னிடம், உன் சொர்க்கமும் நரகமும் கணவனுடைய மீதுதான் இருக்கிறது. அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தீர்மானிப்பதும் நரகத்தை தீர்மானிப்பதும் கணவன் விஷயத்தில் தான் இருக்கிறது பெண்ணே என்று சொன்னார்கள். இன்னும் தெளிவாக விரிவாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எல்லாருக்கும் அப்படியான மனைவிகள் கிடைக்க வேண்டும் சகோதரர்களே. ஐயுமா இம்ராத்தின் இதா மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராபின் தகலத்தில் ஜன்னா, கணவன் மன திருப்தியோடு இருக்கும் போது ஒரு பொம்புல மௌத்தானால் சொர்க்கவாசின்னு சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள் அப்படி கிடைத்தால். எனவே நம் வார்த்தைக்கு எது வார்த்தை பேசாமல், நம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல், கணவனுடைய ஏவினால் அதற்கு கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தி ஆசையோட ஆர்வத்தோட செயல்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சஹாபா பெண்மணிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். சும்மா சொர்க்கத்தை சம்பாதிக்கல. அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து சொன்னால் நேரம் இடம் கொடுக்காது அவர்களே. எத்தனை சம்பவங்கள், கட்டுப்பட்ட சம்பவங்கள், இதாத் செஞ்ச சம்பவங்கள், நோயோட கணவனுக்கு ஹிஜ்மத் செஞ்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. அடுத்தது சகோதரர்களே, மூணாவது விடயம், முக்கியமான விடயம், வலா துஹாலிஃபுஹு, கணவனுக்கு எக்கட்டத்திலையும் எந்த நிலைமையிலையும் சொத்துக்களாலேயோ தன்னோட உடம்பாலேயோ எந்த ஒரு வெறுக்கக்கூடிய செயலையும் வெளிப்படுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கணவனுக்கு தெரியாம வெளியிறங்குவது கணவனுக்கு பிடிக்காது என்றால் உயிர் போனாலும் கணவன் உத்தரவு இல்லாமல் மறுகால் எடுத்து வைக்க மாட்டார். கணவனுக்கு பிடிக்காதவருடன் பேச மாட்டார். மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயமாக இருக்க வேண்டும். கணவனுக்கு தொழுகிறது பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய விஷயம். அதுக்கு பிறகுதான் கணவன். எனவே சகோதரர்களே, எனவே கணவனுக்கு பிடிக்காத, கணவனுடைய சொத்துக்களிலே மோசடி, கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய சொத்தை எடுத்து பங்கிடுவது, குடும்பத்துக்கு கொடுப்பது, அவங்களோட உம்மா பாப்பாவை தெரியாமல் பதுக்கி எடுப்பது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு சாலியான பெண்ணுக்கு மாற்றமான தன்மைகள் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு கிடைத்த நாம் கட்டி கொடுக்கின்ற பெண் இந்த தன்மைகள் கொண்ட பெண்ணா, என் மகளுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன், இந்த தர்பியத்தோட தான் வளர்த்திருக்கிறேன் என்று உம்மா படிச்சு கொடுக்க வேண்டும். மகள், நான் பாப்பாவோட எப்படி நடக்குன்னு தெரியும் தானே, பாப்பாக்கள் உத்தரவு இல்லாமல் ஒரு நாள் மீறி இல்ல, பாப்பாட உள்ளத்தோடச்சு இல்ல, பாப்பாட முன்பின் இருந்தாலும் நான் மன்னித்து நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு போற மகனே, இதே மாதிரி மகளே நீயும் வாழ வேண்டும் என்று தர்பியத் கொடுக்க வேண்டும். அடுத்த விஷயம் சகோதரர்களே, கணவன் செய்கின்ற உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துற தன்மை கொண்டவளாக இருக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹ், இதை தந்தீங்க, இதை வாங்கினீங்க, என்னை இப்படி சந்தோஷப்படுத்தினீங்க என்கிற அந்த சுக்ரியத்,
அந்த உள்ளத்தால என்னதான் செஞ்சாலும் ஒரு நன்றி வெளிப்படாத சில பெண்கள் இருக்கிறார். அதை நன்றியாக சொல்ல மாட்டார்கள். இப்படி நன்றி செலுத்துகிற தன்மை கொண்ட பெண்ணாக இருக்க வேண்டும். 5வது தன்மை, தவறுகள் முன்பின் நடந்தால் மன்னித்து மறைத்து வாழ பழக வேண்டும். இது ஒரு மனைவி இடத்திலே இருக்க வேண்டிய 5 விதமான விசேட தன்மைகள்.